ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். சியா விதைன்னு சொல்லக்கூடிய சப்ஜா விதையில் பார்த்தீங்கன்னா நிறைய நார்ச்சத்து, ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் மற்றும் புரத சத்து இதெல்லாம் நிறைந்த ஒரு ஆரோக்கியமான உணவாக இருக்குங்க. இது பார்த்தீங்கன்னா என்ன வேலை செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா உடல் எடையை குறைக்கவும், இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும், செரிமானத்தை சீராக்கவும், இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தவும் இது மாதிரி வேலைகள்லாம் இது செய்தாங்க நம்ம உடம்புல. அதை பற்றியெல்லாம் இந்த வீடியோ பதிவுகளை நான் உங்ககிட்ட முழுசாக சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கும் நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் நான் சொல்ல வர பயனுள்ள மற்றும் சுவாரஸ்யமான கருத்துக்கள் உங்களுக்கு புரியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சியா விதையோட நன்மைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா உடல் எடையை குறைக்குதுவாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சியா விதைகளில் உள்ள கரையக்கூடிய நார்ச்சத்து பார்த்தீங்கன்னா பசியை கட்டுப்படுத்தி வயிறு நிறைந்த உணர்வை தரக்கூடியதுனால இது உடல் எடையை குறைக்க உதவுதாங்க. இதய ஆரோக்கியத்திற்கு இந்த சியா விதை பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் பார்த்திங்கன்னா கெட்ட கொழுப்பை குறைத்து இதய நோய்க்கான அபாயத்தையும் குறைக்கக்கூடியதாக இருக்குங்க. இது குறிப்பாக சொல்லப்போனால் செரிமானம் மற்றும் மலச்சிக்கலுக்கு ஏற்ற உணவாக இருக்குங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்ணீரில் ஊற வைத்த சியா விதைகள் பார்த்திங்கன்னா சாப்பிடும்போது செரிமான மண்டலத்தை சீராக்கி மலச்சிக்கலையும் நீக்குதாங்க. அது மட்டும் இல்லாமல் சர்க்கரையோட அளவை கரெக்டாக கட்டுக்குள்ளே வச்சுக்க இந்த சியா விதை பயன்படுத்துகிறாங்கன்னு சொல்கிறாங்க. இதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கால்சியம் இருக்குது, மெக்னீஷியம் இருக்குது, பாஸ்பரஸும் இருக்குது. உடலுக்கு தேவையான அதிக அளவில் கனிமச்சத்துக்களும் இந்த சியா விதையில் நிறைஞ்சு இருக்காங்க. இதை சாப்பிட்றதுனால உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சியா விதை பார்த்திங்கன்னா சாம்பல் அல்லது பழுப்பு நிறத்தை கொண்டதாக இருக்குங்க. இது பார்த்திங்கன்னா நீள் வடிவில் அல்லது முட்டை வடிவிலும் இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த சியா விதைகள் பார்த்திங்கன்னா சால்வியா ஹிஸ்பனிகா அப்படிங்கிற தாவர செடியிலிருந்து எடுத்திருக்காங்க. அந்த தாவர செடியோட விதையிலிருந்து எடுத்திருக்காங்க. இது பார்த்திங்கன்னா 1 மில்லிமீட்டர் குறுக்களவு கொண்ட சியா விதைகள் பார்த்திங்கன்னா ஆற்றலின் சேமிப்பு கூடமாக இருக்கக்கூடியதாக இருக்குன்னு சொல்லிட்டு ஆராய்ச்சியிலேயே சொல்லியிருக்காங்க. இந்த சியா விதை இல்லாத கோடை காலமே இருக்க முடியாதுங்க. அதாவது சாதாரணமாக சாலையோரங்களில் கூட ஜூஸ் கடைகளில் நம்ம சியா விதைகளை பார்த்துருப்போம். அது மட்டும் இல்லாமல் சேலட் தயாரிக்கும் போது இந்த சியா விதைகளை சேர்த்துப்பாங்க. இதை எப்படி உபயோகித்தாலும் முதல்ல தண்ணீரில் ஊற வச்சுட்டு தான் பிறகு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அப்படி சாப்பிடும்போது நம்மளோட உடலுக்கும் சரி மனதிற்கும் பலம் தூரக்கூடிய ஒரு உணவாகவே இந்த சியா விதை இருக்குங்க. சியா விதை பார்த்திங்கன்னா அதிகமாக நார் சத்து கொண்டதாக இருக்குங்க. விதைகளில் பார்த்திங்கன்னா சுமார் 92% அளவுக்கு நார் சத்து அதிகமாக இருக்கிறதுனால இது மாவு சத்து குறைவாக இருக்குங்க. அதனால் நார் சத்து என்பது கரையும் தன்மை கொண்டதாக இருப்பதனால நம்மளோட குடலில் நம்மை பயக்கும் பாக்டீரியாக்களுக்கு உணவாக இது பயன்படுத்தப்பட்டு வருது. அது மட்டும் இல்லாமல் இதனால் குடல் பார்த்திங்கன்னா நல்ல வளமாகவே இருக்குங்க. இதய நோய்க்கு ஆபத்துகளையும் இது குறைக்கக்கூடியதாக இருக்குது. இந்த சியா விதையில் பார்த்திங்கன்னா குறிப்பாக சொல்லணும்னா இரத்தத்தில் உள்ள ட்ரைகிளிசரைடு கொழுப்பை இது கரைக்குதாங்க. உடல் உள்ளுறுப்புகளின் வீக்கத்தை குறைப்பதுடன் மட்டுமில்லாமல் உடலுக்கு மிகுந்த குளிர்ச்சியையும் அளிக்கக்கூடிய ஒரு உணவாகவே இந்த சியா விதை இருக்குங்க. இந்த சியா விதையை பார்த்திங்கன்னா காலையில் வெறும் வயிற்றில் குடிச்சிட்டு வந்தோம்னா அதிகமாக பசிக்காது. இதனால் உடல் எடையை குறைக்க இந்த சியா விதை பயன்படுதாங்க. இந்த சியா விதையில் பார்த்திங்கன்னா ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் அதிகமாக இருப்பதனால இதய ஆரோக்கியத்தையும் மேம்படுத்தக்கூடியதாக இருக்குங்க. இதில் இருக்கக்கூடிய நார் சத்து பார்த்திங்கன்னா ஜீரணத்துக்கு மிகவும் நல்லதுன்னு சொல்கிறாங்க. இதில் பார்த்திங்கன்னா வைட்டமின் இ மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருப்பதனால நம்மளுடைய சருமத்திற்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா உடலுக்கு தேவையான அனைத்து அமினோ அமிலங்களையும் இது வழங்குதுன்னு சொல்கிறாங்க. இதில் இருக்கக்கூடிய இதில் பார்த்திங்கன்னா சிறிதளவு எலுமிச்சை சாறு சேர்த்து ப்ரீ ஒர்க் அவுட் பானமாக குடிச்சிட்டு வந்தோம்னா உடற்பயிற்சி செய்ய ஒரு நல்ல எனர்ஜி கிடைக்கும்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு எனர்ஜி ட்ரிங்காகவும் இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ இருக்க காலகட்டத்தில் இந்த சியா விதை பார்த்திங்கன்னா ஒரு சூப்பர் ஃபுட்டுன்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த சியா விதைகளில் பார்த்திங்கன்னா ஆரோக்கியமான நிறைய விஷயங்கள் இருக்கக்கூடாதனால அந்த மாதிரி சொல்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா ஏராளமாக
நிறைய பிரச்சனைகளுக்கு நன்மை அளிக்கக்கூடியதாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பலர் எடை இழப்புக்காக இந்த சியா விதைகளில் பல்வேறு முறைகளில் எடுத்துக்கொள்வாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னா புரதம், நார்ச்சத்து, இரும்பு, கால்சியம், ஒமேகா 3 எல்லாம் அதிகமாக இருப்பதனால ஊட்டச்சக்திக்கு இது பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தோல், முடி, எடை இழப்பு, தசை அதிகரிப்பு, இரத்த சர்க்கரை அளவு அதிகமாக இருக்குது, அதே மாதிரி பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு இருக்குன்னா இந்த சியா விதைகள் எடுத்துக்கிட்டோம்னா நல்ல ஒரு ஹெல்த்தி ஃபுட்டாக இருக்குங்க நம்ம உடம்புக்கு. இந்த சியா விதை பார்த்தீங்கன்னா ஆண் பெண் இருவருக்குமே உடல் எடையை குறைக்க உதவி செய்தாங்க. குறிப்பாக பெண்களுக்கு உடலில் இடுப்பு, தொடை பகுதிகளில் தேங்கும் கொழுப்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக கரைய இது வழிவகுக்கக்கூடியதாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நீண்ட நாள்களாக எடுத்துக்கிட்டோம்னா நல்ல ரிசல்ட் தரக்கூடியதாக இருக்குங்க. அதே மாதிரி கரையக்கூடிய பெண்களின் உடல் கொழுப்பை கரைத்து உடல் எடையை குறைக்கவும் இது உதவி புரியுதாங்க. சியா விதையில் இருக்கக்கூடிய ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் பார்த்திங்கன்னா உடல் எடையை குறைக்கிறதாக சொல்கிறாங்க. இந்த சியா விதைகள் பார்த்திங்கன்னா மலச்சிக்கல் பிரச்சனைகளை பெண்களுக்கு அதிக அளவில் ஏற்படுவதற்கு நிறைய வாய்ப்பு இருப்பதனால பெண்கள் பார்த்திங்கன்னா அதிகமாக நீர்ச்சத்து பற்றாக்குறை ஏற்படும். அந்த டைமில் இந்த மலச்சிக்கலை தீர்ப்பதற்கு நார்ச்சத்து மிகுந்த முக்கிய உணவாக எடுத்துக்கணும். அந்த டைமில் இந்த சியா விதைகளை கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கிட்டோம்னா மலச்சிக்கல் பிரச்சனைகளை தீர்க்கலாங்க. இந்த சியா விதையில் இருக்கக்கூடிய அதிகப்படியான நார்ச்சத்துக்கள் மற்றும் மெக்னீஷியம் இதெல்லாம் அதிகமாக இருப்பதனால மெக்னீஷியம் பார்த்திங்கன்னா இரத்தத்தில் கெட்ட கொலஸ்ட்ராலை குறைச்சி கட்டுப்படுத்த உதவி புரியுதுங்க. இது பார்த்திங்கன்னா இரத்த குழாய்களில் கொழுப்பு படிதலை தடுத்து இதய நோய்கள் அபாயத்தை குறைக்குதாங்க. இந்த சியா விதையில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் பார்த்திங்கன்னா உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை கட்டுப்படுத்தி உடல் எடையை குறைக்க உதவுதாங்க. இந்த சியா விதை பார்த்திங்கன்னா ஆரோக்கியமான உணவு என்றாலும் அதிகமாக சாப்பிட்றதன் மூலம் செரிமான கோளாறுகள், வயிற்றுப்போக்கு மற்றும் மலச்சிக்கல் போன்ற பக்க விளைவுகளும் ஏற்பட நிறைய வாய்ப்பு இருக்குங்க. குறிப்பாக சொல்லணும் போனால் இது நார் சத்து மற்றும் கலோரிகள் அதிகம் இருப்பதனால அளவுக்கு அதிகமாக சாப்பிடும்போது உடல் எடையும் அதிகரிக்கலாம். இரத்த சர்க்கரை அளவை வெகுவாக குறைக்கும் என்பதால் நீரிழிவு நோயாளிகள் எச்சரிக்கையாக இருப்பது மிக மிக நல்லதுங்க. செரிமான பிரச்சனைகளுக்கு இந்த சியா விதை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதிக அளவில் இதில் இருக்கக்கூடிய நார் சத்து பார்த்திங்கன்னா அதிகமாக சாப்பிடும்போது வயிறு உப்புசம், வாயு தொல்லை மற்றும் மலச்சிக்கல் ஏற்பட நிறைய வாய்ப்பு இருக்குங்க. இந்த சியா விதைகள் பார்த்திங்கன்னா சர்க்கரையோட அளவை வேகமாக குறைக்கும் தன்மை கொண்டவையாக இருக்குது. இதனால் பார்த்திங்கன்னா நீரிழிவு பிரச்சனை இருக்கக்கூடியவங்க மருத்துவர் சாப்பிட சொன்னால் மட்டும் இந்த சியா விதையை சாப்பிடுங்க. இந்த சியா விதைகளில் பார்த்திங்கன்னா கலோரிகள் மற்றும் கொழுப்பு அதிகமாக உள்ளது. அதனால் அளவோடு சாப்பிட்லன்னா உடல் எடை அதிகரிக்கக்கூடும் அப்படின்னு மருத்துவர் பரிந்துரை செய்கிறாங்க. சிலருக்கு இந்த சியா விதைகள் பார்த்திங்கன்னா ஒவ்வாமை ஏற்படுத்தக்கூடும் என்பதால் எள்ளு அல்லது கடுகு குடும்பத்தைச் சேர்ந்த செடிகளுக்கு அலர்ஜி இருப்பவர்கள் கவனமாக இருப்பது மிக மிக நல்லதுங்க. இரத்த அழுத்தத்தை குறைக்கும் மருந்து உட்கொள்பவர்கள் சியா விதைகளை அதிகமாக எடுத்துக்கொள்வது இரத்த அழுத்தத்தை மிகவும் குறைக்கும் என்பதால் கவனமாக சாப்பிடுவது மிக மிக நல்லது. குறிப்பாக மருத்துவரோட ஆலோசனைப்படி சாப்பிட்றது மிகவும் நல்லதுங்க. இந்த சியா விதைகளை குறிப்பாக சொல்லணும்னா தண்ணீரை ஊற வச்சு தான் சாப்பிட்ணும். தினமும் 2 அல்லது 3 டீஸ்பூன் சாப்பிட்டோம்னாவே உடம்புக்கு நல்லது. இதை கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கிட்டோம்னா இந்த சியா விதைகள் பார்த்திங்கன்னா சிறுகுடல் சார்ந்த பிரச்சனைகளை அதிகமாக ஏற்படுத்தும்னு சொல்கிறாங்க. சிலருக்கு பார்த்திங்கன்னா கடுமையான வயிற்று வலியும் ஏற்படும் பாதிப்பு இருப்பதனால கவனமாக சாப்பிடுவது நல்லதுங்க. இதில் பார்த்திங்கன்னா நார் சத்து அதிகமாக இருப்பதனால வயிறு உப்புசம், டயேரியா போன்ற பிரச்சனைகளை உண்டாக்கும் அப்படிங்கிறதுனால கவனமாக இருப்பது நல்லது. இது பார்த்திங்கன்னா 2 வகையான அலர்ஜியை உண்டாக்க வாய்ப்பு இருக்குங்க. சிலருக்கு பார்த்திங்கன்னா சருமத்தில் தோல் அலர்ஜி பிரச்சனைகளை உண்டாக்கும். சிலருக்கு பார்த்திங்கன்னா நுரையீரல் அலர்ஜி பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடும் என்பதால் கவனமாக சாப்பிடுவது மிக மிக நல்லது. இதனால் சுவாசத்தில் சிரமம் ஏற்பட வாய்ப்பு நிறைய இருக்குங்க. டாக்டரோட பரிந்துரைப்படி சாப்பிட்றது ரொம்ப நல்லது. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ பதிவுகளில் சியா விதைகள் சாப்பிட்றதுனால என்னென்ன நன்மைகள்லாம் உடலுக்கு கிடைக்குது, அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள்லாம் என்னென்ன,
சியா விதைகளை எப்படிலாம் சாப்பிட்லாம், என்ன டைமுக்கு சாப்பிட்லாம் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் இந்த வீடியோ பதிவுகளை உங்ககிட்ட நான் சொல்லியிருக்கேன். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.